எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க. பயம் பிசாசு இடத்துல வருகிறது, விசுவாசம் தேவனிடத்துல வருகிறது. விசுவாசம் பயத்தை ஜெயிக்குங்க. ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகள் குறித்தோ, உங்க எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுடைய ஜாப் காரியத்தை குறித்தோ, உங்களுடைய திருமண காரியத்தை குறித்தோ, உங்களுடைய பிசினஸோ ஊழியமோ எதுவா இருந்தாலும் வேத வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்னைக்கு திக்கு தரிசனமா சொல்றேன், நீங்க பயந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து நீங்க மீட்கப்பட்டவர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலங்க. நீங்க தைரியத்தை பெற்றிருக்கிறீர்கள். நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஆகையால வேத வசனம் சொல்லுது, மறுபடி நீ பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீ பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேத வசனம் சொல்லுது. ஆகையால் நீங்கள் பயத்திலிருந்து ஜெயம் பெற்றவர்கள். இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில சில பயங்கள் வரும்போது நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு சில தடைகள் உண்டாக்கப்படுகிறது. அந்த தடைகளை இப்போது நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயம் நீங்கி போகட்டும், அந்த வேதனைகள் நீங்கி போகட்டும், அந்த கலக்கம் நீங்கி போகட்டும். இப்போது கர்த்தருடைய கரம் உங்க மேல வருகிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். மகனே மகளே, நீ பயப்படாத, நான் உன்னை நடத்துவேன், உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன், நீ ஜெயம் பெறுவ என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆகையால் பயத்தை தூக்கி எறியுங்கள். உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்கு வேண்டி யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நீங்க முன்னேறி செல்லுங்கள். உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஜாப் காரியங்கள்ல, உங்க ஃபேமிலி லைஃப்ல, உங்களுடைய படிப்புல, எதுலையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். காரணம், உங்களுக்கு முன்னே அவர் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுகிறார். கலங்காதீங்க. பயத்தை இயேசுவின் நாமத்தில், பயமே என் மனதை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. என் நாமத்தால் பிசாசுகள் துரத்துவீர்கள் என்று சொல்லப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிங்கள். இரவும் பகலமாய் கர்த்தருடைய வாசனத்தை தியானிக்கும் போது பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். விசுவாசம் உங்களுக்குள் வரும்போது பயம் ஓடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.